யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒட்டுமொத்த சர்வதேசத்தையும் உலுக்கி போட்டிருக்கிற சம்பவம். இதுக்கு பிறகு என்ன நடக்கும்? ரஷ்யாவினுடைய எதிர்வினை எப்படி இருக்கும்? புட்டின் அடுத்து எடுக்க போற தீர்மானம் என்னன்னு சொல்லி ஒட்டுமொத்த உலக நாடுகளும் உன்னிப்பா கவனிக்கிற ஒரு சில மணித்தியாலங்களா இது மாறி இருக்கு. ரஷ்யா மேல நினைச்சு கூட பார்க்க முடியாது. ரஷ்யாவை எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு ட்ரோன் தாக்குதல் எல்லை பகுதியிலிருந்து கிடையாது. ரஷ்யாவுக்குள்ள நிலப்பரப்புக்குள்ள ஊடுருவி ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டு ரஷ்யாவோட 41 போர் விமானங்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை இந்த நாட்களில் ஏற்படுத்தி இருக்கு. ஆபரேஷன் ஸ்பைடர்ஸ் வெப் சொல்லி யுக்ரைன் இதுக்கு பேர் வச்சிருக்கு. இந்த ஆபரேஷன் எப்படி சக்சஸா முன்னெடுக்கப்பட்டது, இதுக்கு ரஷ்யாவினுடைய எதிர்வினை எப்படி இருக்கும், ஒட்டுமொத்த உலகமும் பதறி போயிருக்கிறதுக்கான காரணம் என்னன்ற பல விஷயங்களையும் இந்த காணொலியில விளக்கமா பார்க்கலாம். இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிற நாள் மிக முக்கியமான ஒரு நாள். இந்த காலப்பகுதி முக்கியமானது. ட்ரம்ப் கடுமையான ஒரு விமர்சனத்தை பதிவு செய்திருக்கிறார். சில நாட்களுக்கு முதல்ல ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி புட்டின் கிட்டத்தட்ட ஒரு பைத்தியக்காரன் என்ற மாதிரியான கருத்தை சொன்னவர் இன்றைக்கு ஜெலன்ஸ்கியே கடுமையா விமர்சிச்சு இருக்கிறார். இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறன்றதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். விளக்கமா தெளிவா பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். யுக்ரைனுடைய ஜனாதிபதி வோலடிமிர் ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு நகைச்சுவை நடிகர் என்றதையும் தாண்டி யுக்ரைனுக்குள்ள மக்களால் கொண்டாடப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும் வெளி பார்வைக்கு அவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. ரஷ்யாவை எதிர்த்து அவரால் கடைசி வரைக்கும் வெற்றி பெறவே முடியாது. ஒரு சில தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலும் கூட அவரால் போர்ல வெற்றி அடைய முடியாது என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருந்தது. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூட சில நாட்களுக்கு முதல்ல கடுமையா விமர்சனம் செய்திருந்தார். கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தி இருந்தார் சொல்லியும் சொல்ல முடியும். அந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் உனக்கு எதுவுமே செய்ய முடியாது, உன்னோட கார்ட்ஸ் கிடையாது என்று சொல்லி விமர்சனம் செய்த டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு இந்த மாதிரியான தாக்குதலை எல்லாம் நடத்தாத சொல்லி வேண்டுகோள் விடுக்கிற மாதிரியான ஒரு நிலைமை உருவாகி இருக்கு. ரஷ்யாவிலிருந்து யுக்ரைன் மேல வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்படுறதுக்கு பயன்படுத்தப்படுற விமான தளங்களை இலக்கு வச்சு எப்படியாவது ஒரு மிக முக்கியமான மிகப்பெரிய தாக்குதலை வெற்றிகரமா நடத்தி முடிக்கணும் சொல்லி யுக்ரைன் பல மாதங்களா, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 18 மாதங்களா திட்டமிட்டிருந்தது. இது மிக மிக ரகசியமான ஒரு திட்டம். யாருக்குமே தெரியாது. ரஷ்யாவினுடைய உளவு பிரிவுக்கு தெரியாது, மேற்குலக நாடுகளுக்கு, குறிப்பா யுக்ரைனுடைய நட்பு நாடுகளா இருக்கிற எந்த ஒரு நாட்டுக்கும் தெரியாது. ஜெர்மனுக்கு தெரியாது, அமெரிக்காவுக்கு தெரியாது. யுக்ரைனுக்குள்ள இருக்கிற ஒரு சில பாதுகாப்பு தரப்பை சேர்ந்தவர்கள் உளவு பிரிவுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு தகவலா இது 18 மாதங்கள் 1.5 வருஷங்கள் திட்டமிடப்பட்டிருந்தது. யுக்ரைனுடைய ராணுவ தலைவருக்கும் யுக்ரைன் ஜனாதிபதி வோலடிமிர் ஜெலன்ஸ்கியும் நேரடியா மேற்பார்வை செய்து அவர்களுடைய கண்காணிப்பின் கீழே இந்த தாக்குதல் இன்றைக்கு வெற்றிகரமா நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. ரஷ்யாவுக்குள்ள இருக்கிற 5 விமான தளங்களை எப்படியாவது தாக்குறது, இதன் மூலமா முடிஞ்ச அளவுக்கு ரஷ்யாவினுடைய நீண்ட தூர தாக்குதல் இயலுமையை குறைக்கிறது தான் யுக்ரைனுடைய ஒரு நோக்கம் இருந்தது. அந்த நோக்கம் இன்றைக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு. 41 போர் விமானங்கள், ரஷ்யாவினுடைய போர் விமானங்கள் Tu-95, Tu-22, M3, A50 என்று சொல்லப்படுற போர் விமானங்கள் எல்லாம் இன்றைக்கு தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு. வழக்கமாவே இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டதும் ரஷ்யா தரப்புல இருந்து இல்லாட்டி எதிர் நாட்டில இருந்து பாதிக்கப்பட்ட தரப்பு அதை ஏற்றுக்கொள்றது கிடையாது. இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி. ஆனா இன்றைக்கு ஒட்டுமொத்த சர்வதேசமும் எல்லா ஊடகங்கள்லையும் இதை பற்றின காட்சிகள் புகைப்படங்கள் எல்லாம் வெளிவந்ததுக்கு பிறகு ரஷ்யாவும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கு. இந்த மாதிரியான 5 விமான தளங்கள் தாக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பயங்கரவாத தாக்குதல், இதுக்கான பதிலடி கொடுக்கப்படும் என்ற மாதிரி ரஷ்யாவினுடைய ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. கிரெம்லின் ஜனாதிபதி மாளிகையாலையும் கடுமையான ஒரு விமர்சனம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த தாக்குதலுக்கு யுக்ரைன் 18 மாதங்கள் திட்டமிட்டு ரஷ்யாவுக்குள்ள இருக்கிற தங்களுடைய உளவாளிகளையே இதுக்காக பயன்படுத்தி இருக்கு. இது ஒரு வெற்றிகரமான தாக்குதல் என்றதையும் தாண்டி ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு தோல்வியா பார்க்கப்படுது. அரசியல் ரீதியிலையும் புட்டினுக்கு அழுத்தம் எடுக்கிற ஒரு விஷயமா மாறி இருக்கு. எங்களுக்கான பாதுகாப்பு எங்களுடைய சொந்த நாட்டுக்குள்ளேயே கிடையாது என்ற மாதிரியான ஒரு நிலைமையை இது உருவாக்கி இருக்கு. கிட்டத்தட்ட 4300 கிலோமீட்டர் தூரம் தாண்டி எல்லை பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டது வேற விஷயம். ஆனா ரஷ்யாவினுடைய நிலப்பரப்புக்குள்ள 4300 கிலோமீட்டர் தாண்டி யுக்ரைனால இந்த மாதிரியான ஒரு துல்லியமான தாக்குதல் நடத்தி 41 விமானங்களை எரிக்க முடியும் சொன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டையும் இது தோற்று வச்சிருக்கு. ஆபரேஷன் ஸ்பைடர்ஸ் வெப்னு சொல்லி யுக்ரைன் இதுக்கு பேர் வைக்கிறாங்கன்னு சொன்னா சிலந்தி வலை சொல்லி பேர் வைக்கப்படுது. சிலந்தி வலை சிலந்தி வலைகளை பின்றது யாருக்குமே கண்ணுக்கு தெரியாது, யாரும் முன்னிப்பா பார்த்து கொண்டிருக்கிறது கிடையாது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பார்க்குற நேரத்துல மிகப்பெரிய ஒரு வலையை பின்னி வச்சிருக்கும். அமைதியா சத்தம் இல்லாம ரகசியமா அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரிதான் இந்த செயற்பாடும் இந்த திட்டமிடலும் கூட ரகசியமா துல்லியமா திட்டமிடப்பட்டிருக்கு. ஸ்பைடர்ஸ் வெப்னு சொல்லி அதுக்கு பேர் வைக்கப்பட்டிருந்தது. யுக்ரைனுக்குள்ள இருக்கிற ஆயுதங்களை ரஷ்யாவுக்குள்ள கொண்டு போறதுன்றது சாத்தியமான ஒரு விஷயம் கிடையாது. இதனால இந்த தாக்குதல் வழிநடத்தப்பட்டிருக்கிறது ரஷ்யாவுக்குள்ளேயே, ரஷ்யாவினுடைய நிலப்பரப்புக்குள்ளேயே வச்சு அங்க இருக்கிற உளவாளிகளை யுக்ரைன் இதுக்காக பயன்படுத்தி இருக்கு. 4% அழிவு ஏற்படுத்தி இருக்கிறோம் சொல்லி யுக்ரைன் தரப்புல இருந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான தாக்குதல் என்றது
ரஷ்யாவுக்குள்ள மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கு. எதிர்வரப்போற மணித்தியாலங்கள்ல நாட்கள்ல ரஷ்யாவினுடைய தாக்கம் கொடூரமானதா இருக்கும் என்ற மாதிரி சர்வதேச ஊடகங்கள் இன்னைக்கு பரபரப்பா பேசப்பட்டு வருது. இதுவரைக்கும் ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் நேரடியான எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடாம இருக்கிறார், மௌனம் காத்து கொண்டிருக்கிறார் என்றதும் முக்கியமானது. பொதுவாகவே இந்த மாதிரியான தாக்குதல் நடத்தப்பட்டதும் புட்டினுடைய கடுமையான வார்த்தைகளை நாங்க சர்வதேச ஊடகங்கள்ல பார்க்க முடியும். ஆனா இன்றைக்கு கிரெம்லின் சார்பா இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்ற மாதிரியான அறிக்கை மட்டும் வெளியிடப்பட்டிருக்கு. புட்டினுடைய அமைதிக்கு பின்னால் இருக்கிற பேராபத்து சர்வதேச ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டு வருது. அது ட்ரோன் தாக்குதல் இருக்க முடியும். சில மாதங்களுக்கு, சில கிழமைகளுக்கு முதல்லையும் யுக்ரைன் மேல மிகப்பெரிய அளவான வரலாற்றிலேயே முதல் தடவையே இந்த மாதிரியான ட்ரோன் தாக்குதல் ரஷ்யாவால யுக்ரைன் மேல நடத்தப்பட்டது கிடையாது என்று சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யா யுக்ரைனுக்குள்ள நடத்தி இருந்தது. அதுக்கு பிறகுதான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் புட்டின் ஒரு பைத்தியக்காரன், என்ன நடக்குதுன்னு சொல்லியே தெரியாம ஏதோ பைத்தியம் பிடிச்ச ஒரு நபர் மாதிரி செயற்பட்டு கொண்டிருக்கிறார் சொல்லி நேரடியா விமர்சனம் செய்திருந்தார், குற்றம் சாட்டியிருந்தார். இதை கிரெம்லின் ஜனாதிபதி மாளிகை சொல்லி இருந்தது, ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி மாளிகை சொல்லியிருந்தது புட்டின் உணர்ச்சி வசப்படுறார் என்ற மாதிரி ஒரு நக்கலான பதிலடி கொடுக்கப்பட்டிருந்தது. இப்ப இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகும் கூட என்ன சொன்னா, அமெரிக்காவுக்கு தெரியாது, மேற்குலக நாடுகளுக்கு தெரியாம ரகசியமா துல்லியமா யுக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தி முடிச்சிருக்கு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்றார், இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிற நேரம் இது ஒரு பிழையானது, உலகமே மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, சமாதான முயற்சிகள் கட்டாயம் முன்னெடுக்கப்பட வேண்டிய ஒரு தருணத்துல இந்த மாதிரியான ஒரு பிழையான செயற்பாட்டை யுக்ரைன் செய்திருக்குன்னு சொல்லி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மேல ஒரு விமர்சனத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். சமாதான முயற்சிகள் தொடர்ச்சியா முன்னெடுக்கப்படணும் என்றதுல அமெரிக்கா, குறிப்பா டொனால்ட் ட்ரம்ப் உறுதியா இருக்கிறார். சில மாதங்களுக்கு முதல்ல ரஷ்யா மேல விதிக்கப்பட்டிருந்த சில பொருளாதார தடைகளை தளர்த்துறதுக்கு கூட அவர் முயற்சி எடுத்திருந்தாலும் அவருடைய பேச்சை கேட்டு செயற்படக்கூடிய ஒரு நபரா ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இல்லைன்றதும் கவனிக்கப்பட வேண்டியது. இது அமெரிக்க ஜனாதிபதியினுடைய சொந்த கட்சிக்குள்ளேயே ஒரு உட்பூசலையும் ஏற்படுத்தி இருக்கின்றதும் முக்கியமானது. இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிற நாள் மிக முக்கியமானது, இல்லாட்டி இந்த காலப்பகுதி என்றது முக்கியமானது. என்ன சொன்னா, துருக்கியில ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்படுது. ரஷ்யாவினுடைய பிரதிநிதிகளுக்கும் யுக்ரைன் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான நேரடி பேச்சுவார்த்தை இன்றைக்கு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. இதுல 2 நாடுகளினுடைய அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000 கைதிகளை பரிமாறிக்கொள்றதுக்கு 2 நாடுகளும் இணக்கம் தெரிவிச்சிருக்கு. 6000 போர் வீரர்களினுடைய சடலங்களை திருப்பி கொடுக்கிறதுக்கு ரஷ்யா யுக்ரைனுக்கு கொடுக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கு என்ற மாதிரியான ஒரு இணக்கப்பாடும் எட்டப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கிற பேச்சுவார்த்தைகள்ல ஓரளவுக்கு திருப்தி அடைய முடியும் என்ற மாதிரியான செய்திகள் ஒரு சில ஊடகங்கள்ல பேசப்படுது. ஆனா இந்த பேச்சுவார்த்தை ஒரு தோல்வி என்ற மாதிரி இன்னும் சில ஊடகங்கள்ல பேசப்படுறதும் முக்கியமானது. இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படுறதுக்கு ஒரு சில மணித்தியாலங்களுக்கு முதல்ல தான் யுக்ரைன் இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்கு. எங்களால் இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை நடத்த முடியும் என்று சொல்லி தங்களுடைய நட்பு நாடுகளுக்கு, குறிப்பா உதவி செய்து கொண்டிருக்கிற மேற்குலக நாடுகளுக்கு காட்டுறதுக்கான யுக்ரைனுடைய முயற்சியாகவும் இது பார்க்கப்படுதுன்னு சொன்னா, மேற்குலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் யுக்ரைன் இந்த மாதிரியான தாக்குதலை நடத்த முடியாது, அவங்களால இராணுவத்தால வெற்றிகரமான துல்லியமான தாக்குதலை நடத்த முடியாது, ராஜதந்திரமான முயற்சி முன்னெடுக்கப்படணும் என்ற மாதிரி சில நாடுகள் தொடர்ச்சியாவே வலியுறுத்தி வருது. அந்த மாதிரியான நாடுகளுக்கு எங்களுக்கு ஆயுதம் தேவைன்னு சொல்லி அதை பெற்றுக்கொள்றதுக்காகவும் அந்த ஆதரவை பெற்றுக்கொள்றதுக்காகவும் எங்களால இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை எல்லை பகுதியிலிருந்து மட்டும் கிடையாது, ரஷ்யாவுக்குள்ளேயே நுழைஞ்சி ஒரு மிக முக்கியமான தாக்குதலை நடத்த முடியும். 41 போர் விமானங்கள் அளிக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாதுன்னு சொல்லி இன்றைக்கு யுக்ரைன் செய்து காட்டியிருக்கு. இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படுறதுக்கு ஒரு சில மணித்தியாலங்களுக்கு முதல்ல இந்த சம்பவம் நடந்திருக்கிறது மிக முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது. இன்னைக்கு துருக்கி ஜனாதிபதி டாயிப் எர்டோகன் சொல்லியிருக்கிறார், 3 நாடுகளினுடைய தலைவர்களையும் ஒண்டா கூப்பிட்டு என்னுடைய நாட்டுல பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தான் நான் எதிர்பார்க்கிறேன், எதிர்வரும் நாட்களுக்குள்ள அதை செய்ய முடியும் சொல்லி நான் நம்புறேன் என்ற மாதிரி துருக்கி ஜனாதிபதி டாயிப் எர்டோகன் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின், யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, இந்த 3 பேரையும் ஒரே மேசையில கூப்பிட்டு இருக்க வச்சு நானும் அதுல கலந்து கொண்டு ஒரு சமாதான முயற்சியை முன்னெடுக்கிறதுக்கான பேச்சுவார்த்தையை என்னால நடத்த முடியும், அதை நான் நடத்தி காட்டுவேன் சொல்லி ஒரு சபதம் எடுக்கிற மாதிரியான கருத்தை அவர் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு ஒட்டுமொத்த சர்வதேசமும் ஆடி போயிருக்கு. யுக்ரைனுடைய இந்த தாக்குதல் வெற்றிகரமானது, துல்லியமானது. ஆனா இதுக்கு ரஷ்யாவினுடைய எதிர்வினைன்றது எதிர்பார்க்கிறத விட மிக மோசமா இருக்கும் என்றது எல்லாருக்குமே தெரியும். எதிர்வரப்போற மணித்தியாலங்கள்ல, நாட்கள்ல ஒரு கொடூரமான சம்பவத்தை நாங்க கேள்விப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.